கோபாலு கையில இப்ப பரவாயில்லையா? கெட்டு எப்ப அவுத்து அந்த கையை வச்சு நம்ம வேலை செய்ய முடியுதா? கை வலி இருக்கா வலி இல்லையா? கெட்டு கையாவத்து ஒரு வாரத்து மேல ஆகுது. அதெல்லாம் வந்து பிரச்சனை. வலியில இப்ப ஒண்ணு இல்ல. டாக்டர் சொல்லிருக்க கணத்த பொருள் ஒன்னும் தூக்காத, ஒரு 2-3 மாசம் போட்டோம். அதனால அந்த கை வலி ரொம்ப பரவாயில்லாம இருக்கும். இல்லைன்னா மறுபடியும் கை வலி வந்துடும். அதனால கணத்த பொருள் ஒன்னும் தூக்காதுன்னு சொல்லியிருக்காரு. சொல்லுத கணத்த பொருள் தூக்கூடாதா? கணத்த பொருள் தூக்காதுன்னா காண எப்படி கலையும்? கிணத்துல வேலை செய்ய செய்யாதாமா மம்மிட்டி எல்லாம் பிடிச்சி வாய்க்கா வரப்ப வெட்டணும். எப்படி ஒரு கைட்டை எப்படி செய்வ மாதிரி என்னென்ன காலம் கழிக்க நீ என்னட்டி இப்படி செய்ய? ஒரு 2-3 மாசம் தான் கணத்த பொருள் எடுத்துக்கூட அந்த கையை வச்சு வேலை செய்யக்கூடாது இருக்கா? எனக்கு காலம்புறம் அவனை வேலை செய்யக்கூடாது அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். 2-3 மாசம் ரெஸ்ட்ல இருந்தா மாதிரி எல்லா வேலையும் செய்யலாமே. அதுக்கு பத்தி அந்த பேச்சு பேசுவேன். ஆமா, ஒரு 3 மாசத்துக்கு மட்டும் ஒரு வேலையை செய்யாம ரெஸ்ட்ல இருந்தா மாதிரி காலத்துக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிடலாம். அப்படி நீ அவசரப்பட்டு இப்ப வேலை செஞ்சா காலத்துக்கும் வேலை செய்ய முடியும்னு சொல்லிட்டாரு. சரி, நம்மளும் கையை கால அடக்கி இருக்கணும். பிள்ளை குட்டியார ஆயா செய்யல வர காப்பாத்தணும். வேலை வெட்டி செய்யாம இருந்தா மாதிரி பிற வேலை செஞ்சுக்கலாம்னு நான் படிச்சுமா இருக்கேன். சின்ன காப்பு வெட்டிங்க கூட்டம் தானே புள்ள வந்தது 5-6 மாசம் ஆயிட்டா. இன்னும் அப்ப வீட்டுல இருக்காரு. இங்க வந்து உனக்கு சோறு தண்ணி வச்சு தானே ஒரு எண்ணெய் இல்லையா? நீ கஞ்சி தண்ணி இல்லாம ஆத்தாடே குடிச்சு வைக்க ஆத்தா இல்லாத கல்யாணம் உனக்கு கேட்கால. அவங்க வந்தானே எத்தனை நாள் அப்ப வீட்டுல அப்படி இருந்துட முடியும்? கோவாலே நேத்தவங்க மாமனாரோட பாக்க வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன தெரியுது இந்த பக்கம் வந்திருக்காரு? கை உடஞ்ச செய்தி எது தெரிஞ்சுட்டாலும் அவனை பாத்துட்டு பண்ணி வந்தாரு. அப்படி இல்லக்கா, பார்த்து மருமனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. சரி, ஒரு 8 பாத்துட்டு பாக்கிறதுக்கு வந்திருக்காரு. வேற ஒண்ணு இல்ல. அவருக்கு ஒண்ணும் தெரியாது. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன். சொல்லுதே உள்ள சொல்லிட்டியா? அப்படி சொல்லாத. ஒரு அப்பங்க அப்படி சொன்ன பிறகு நம்ம முதல் இப்படி எல்லாம் சங்கட விட போல, இவன் ஒண்ணு காமண்டா போல, நம்ம பிள்ளைய விட்டு வேற ஒருத்தி பத்தலைதான் போல அப்படின்னு எந்த அப்பனும் பொறுத்துக்க மாட்டான். அடிச்சு விட போறான். அவன் ஒண்ணு சொல்லாதவங்க மாமங்காரன்ட்ட அவர்கிட்ட அப்படி ஒண்ணும் சொல்லல. வேற விதமா தான் சொல்லியிருக்கேன். அவர் சின்ன ரைட்டெல்லாம் அப்படி சொல்ல மாட்டாரு. அவர் மருமன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இருக்காரு. அதான் அடுத்த வாரம் அவளை காப்பு கட்டி கூட்டு வரணுமே. வேற என்ன அடுத்த காப்பு கட்டி கூட்டு வர ஒரே ஆளுக்கு எல்லாமே கமக்க கூட்டு வந்துடாத. செலவு நம்மள மண்ணு ஊராலாம் இருக்கு அப்படின்னு நினையாதல. என்கிட்ட சொல்ல நான் வாரம்ல. அது எப்படி ஊராளுக்கு இல்லாம நான் மட்டும் கூட்டு வருவேன்? என் பிள்ளையே எல்லாருமே கூட்டு வருவேன். ஊராளுக்கு எல்லாருமே கூட்டு வந்து தடப்படலாம் விருந்துச்சுன்னா என் மூலம் நான் கூட்டு வருவேன். அப்படி சொல்லு போ. எல்லா ஆளோட போனாலும் நமக்கு மரியாதை. 2 ஆள் 3 ஆளோட போனா சின்னதா சொல்லுவேன். என்னவோ மரும இப்படி 2 ஆள் 3 ஆளை கூட்டு வந்திருக்கான். செலவு பண்ண வலிச்சுட்டு இப்படி வந்திருக்கான் போல. என்ன ஒரு மாந்தாளா இப்பவே இப்படி கஞ்சி தான் முடியும். இன்னொரு பிள்ளை கஞ்சி தண்ணி வீட்டுல காய்க்க போல. அப்படி நம்மள ஏழனமா பேசுவாங்க. நம்ம ஊராளோட சேர்ந்து போனா நமக்கு மரியாதை. அப்படிதான் போகணும் நம்ம. சரிக்கா போராடுங்க. நான் சொல்லுவேன் எல்லாரும் வந்துருங்க. அப்புறம் அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வராம இருந்துடாதீங்க. இப்ப கிணத்துல எனக்கு சோழி இருக்கு. நான் போறேன் சோழியை பார்க்க போனேன். இப்படி வாய்க்கிலேயே பேசிட்டானா இப்படி பேசுற எப்ப இந்த ஒத்தரா சாப்பிட்டு மயங்க நடந்ததில்ல. ஒத்தரா சாப்பிட்டு என்னதான் இருக்கதில்ல. ஒத்த ரோசா போய் காத்து வர வச்சுட்டா ஆட்டை பார்த்தா கணக்கில்லாத ஆட்டு. அந்த ஆட்டுல மயங்கிட்டானு என்ன இந்த சின்னதா இவள்கிட்ட என்ன இல்ல. அது பாட்டு அவன் குணமா இருக்க. ஒரு நாளா இவனை மீன் கிட்ட இருக்குமா தேர்ல எடுத்து போட்டு அடிச்சா எவ்வளவு சரிபட்டு நம்பல. அவ பின்னாடி ஆயிதானே அவ பின்னாடி. ஆனா கிளி போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல வப்பாட்டி வச்சுட்டு தான் இருப்பான். அதெல்லாம் பொண்டாட்டி சாத்து சரியா இருக்கணும். அது இல்லைன்னா பிரியம் புருஷன் மாவன் விட்டு இருந்தா அவனை இப்படிதான் கிறுக்குதானமா அலைவான. நல்ல கதவை போட்டு விளக்க மாத்த கொண்டு சாத்துனா பொண்டாட்டி பையன் இருப்பானோ. அதை விட்டுட்டு என் புருஷன் தாங்கன்னா இப்படி தலைக்கு மேல யாருவானா தலைக்கு மேல. நீ லேசுப்பட்ட பிள்ளை நினைச்சிட்டு பாக்கதான் அப்படியே அமைதியா இருக்கா மாதிரி ஒவ்வொரு கலையும் அப்படி நறுக்குன்னு அப்பா. ஆமா அவனெல்லாம் எப்படிதான் காணலிக்கணும். அப்படியே பொண்டாட்டி இருந்து இப்படி அடங்காம அலையதான். அவன் வந்தா இவன் சரியாயிருவான். அடுத்து வீட்டுக்காரி வச்சு நமக்கு என்ன ஆபது? ஏன் புருஷன் அலைஞ்சிருக்கானே அலைச்சல். அவனெல்லாம் விளக்கு மாத்த வந்து அடி கணக்கில்லாத அடி. ஊர் உலகத்து தெரியாது. ஊட்ட பிடிட்டு அப்படிதான் வெளுன்னு வெளுத்தேன். இந்த கோவாலுக்கு மிச்சமா அலைஞ்சா ஏன் தெரியும்? நான் யார்ட்டையும் சொல்லிக்கல. நம்ம தெரியும் நம்மளையே அவமானப்படுத்தானே. சரி அடுத்த கதை பேசி என்ன ஆகுது? நான் போறேன். என் வீட்டு சோழி நிறைய கிடக்கு. என்னக்கா சொல்லுங்க? வான் தெரியும் அப்படிதான் அலைஞ்சானோ. ஒரு வார்த்தை சொல்லலையாங்க. ஒரு வார்த்தை சும்மா தேவையா ஊர்ல பட்ட கலப்புறம் சொல்ல வாங்காலே ஒண்ணு வெளியே சொல்லியாங்க. இன்னைக்கு எப்படி பேச்சார்கள் சொல்லிட்ட போல. அப்ப அந்த அப்படிதான் அலைஞ்சாம கோபாலம் மாதிரி. ஏன் புரிதான் எவ்வளவு பரவாயில்லப்பா எவ்வளவு மேலப்போ. சரியாத்தான் நின்று பேச நேரம் இல்ல. நான் வாரம் ஜெயம் சோழியை பாக்கணும் போன நிறைய சோழி இருக்கு. இங்க நின்று இருந்த அப்புறம் மாறிச்சு என்னன்னா விடமாட்டா. அவ பேச நேரம் பார்த்து தெரியாம பேசிட்டே இருப்பா. அங்க என் புருஷன் என்ன காணும் தேடிடுவாரு. நான் போறேன் வீட்டுக்கு. அப்படி கெட்டின பொண்டாட்டி இல்லாத அடுத்த விட்டு அப்படி என்னதான் இருக்கிறது இல்ல. அடுத்தவன் பொண்டாட்டி வாங்கிட்டு இப்படி அலையதானே. இவனை வீட்டுல ஜாலும் ஊடு இறங்குமா. இவனை நேரம் சுவார் வேற பங்கி போனா அது ஒரு கேடு. என் புருஷமா அப்படி அலைஞ்சான சோத்துல விஷம் வச்சுட்டு விஷம். அவன் அந்த மணி எப்படி அலைதானே தெரியல. நான் வாய்க்கிலே சொல்லிட்டா என் பெரிய உத்தமனு என் பெரியன்னு ஒரு நாள் நோட்டம் விட்டு பார்த்தா தெரியும் என்னன்னு. ஏன்னா கோபால என்ன காலையில இந்த பக்கம் ஒரு நாள் என் வீட்டு பக்கம் வர முடியாது. இந்த திசையில வர முடியாதுல. காட்டுக்குள்ளி போவா காட்டுக்குள்ளி வர. கிணத்து போனோம். நிக்க நேரம் இல்ல. சோழி நிறைய இருக்கு. தலைக்கு மேல சோழி இருக்கு. உங்களுக்கு என்ன? உங்களுக்கு ஒரு சோழியில நீங்க நின்று பேசிட்டு இருப்பீங்க அப்படின்னு இன்னைக்கு இங்க வந்து நிக்க அப்படி இருக்குல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டல. சரி பார்த்து பேசிட்டு போலாமே வந்தேன். ஒரு நாள் நம்ம இந்த பக்கம் வரல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு இருக்கோம். அன்னைக்கு கை உடஞ்சிருக்கும் போது ஸ்டேஷன்ல வச்சு பார்த்தது. சரி அதான் ஒரு 8 பார்த்து பேசிட்டு போமேன்னு வந்தேன். நம்ம ஏதாவது அடுத்த ஆளா வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. நமக்கு வேலை வெட்டியே சரியா இருக்கு. நம்ம வேலை சொல்லி பாக்கிறதுக்கு நமக்கு நேரம் போது சரியா. ஒரு பக்கம் போக முடியல. காலையில போனா அந்திதான் வீட்டுக்கு வர முடியுது. நம்ம வேலை சரி அப்படி இருக்கு. இல்ல ஒரு ஆளை பாக்கலாம் ஒரு ஆளு பாத்துனா அது என்ன குறை சொல்லிட்டாலே இது தெரியல. கையில எப்படி இருக்கு? கெட்டலாம் அவுத்துட்டியால. இப்ப கை வலி எப்படி இருக்கு? பரவாயில்லையா? அந்த மாதிரி எதுவும் வேலை வெட்டி செய்ய முடியுதா? இல்ல ஒண்ணும் செய்ய முடியலையா? ஏன்னா கோபால என்ன மாமனார் வந்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி மருமா ஊட்டக்கான தெளிவா தேடி தெளிஞ்சாரு. என்ன விஷயம் பாக்கணும் திருவிழா வந்திருக்காருல்ல.
அது சும்மா பாத்துட்டு போனேன்னு வந்தாரு. மருமகளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு அன்னைக்கு வளகாப்பு பண்ணி கூட்டு போனதா சரி, மருந்து பக்கம் வரலையே, மருமப்புல வேலை ஜொலியும் கிடக்கு போய் தான் மொபைல் வந்து பாக்கல. சரி நம்மளால எட்டு போய் பார்த்து அந்த மாதிரி பாக்குறதுக்கு வந்தாரு. ஊராளுக்கு கூட தெரியுமா என் மாமனார் என் வீட்டுக்கு வந்தது? என்னடா எங்க நின்று பார்த்தீங்களா அப்படியா மாமனார? கிணத்துக்கு போகும்போது உன் மாமனார் எதுக்கு வந்தாரு? இது கோவால் மாமனார் மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நின்று பேசியிருந்த மாதிரி உன் மாமன் எங்க போனா எங்க வான்னு கதுக்கா இருந்து பாத்துட்டு இருக்கிற எங்களுக்கு ஜாலி. கண்ணெதிர வந்தாலே சரி என்ன ஒரு வார்த்தை கேட்பேன்னு கேட்டேன். அதுக்கு என்னடா என் மாமன் எங்க போறாங்க அங்க போய் பாத்துட்டு இருக்காங்க. உன் மாமனை பக்கம் எனக்கு சொல்லிட்டேன். என்னடா எப்படி சொல்லிட்டு நீ அப்படி இல்லைன்னா முடியாது, நீங்க கோவப்படாதீங்க. நான் சரி இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆயிட்டு முந்தையே வந்ததே சரி எல்லாரையும் பார்த்து ஒரு எட்டு பேசிட்டு போமே, அப்படியே சின்னதாய்க்கு காப்பு கட்டி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு போமேன்னு வந்தேன். யார் பார்த்தாலும் இடையே கோபால உன் மாமனார் வந்தாரு ஒரு நாள் வர மாட்டாரு, இன்னைக்கு புதுசா வந்திருக்காரு என்னன்னு கேட்காம. அதனால நானும் கேட்டேன். எல்லாரும் என்ன கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒரு நம்ம போலீஸ்ல அடிபட்டு தெரிஞ்சு அவர் வந்திருக்காரு அப்படின்னு எனக்கே தோணுதுல. அதான சொன்ன, மித்தபடி வேற ஒண்ணும் இல்ல நீங்க நினைக்கிறபடி. இல்ல எப்பவுமே காப்பு கட்டி கூட்டுற காப்பு கட்டி கூட்டுற போது வாக்கு சொல்லல, யாரையும் கூப்பிடாம கமுக்கமா நீ மட்டும் கூட்டு வந்துடாத. செலவு நம்ம தான் பண்ணணும். யாருக்குன்னா இங்க ஒண்ணு விளைச்சல் இல்ல ஒண்ணும் இல்ல, நம்மளே செலவுக்கு ரொம்ப திண்டாடுதான், கையில காசு இல்ல அப்படின்னு நினைச்சு ஒத்தே போய் கூட்டு வந்துடாதுல. நாலு ஆளோட போனாலுமே நமக்கு மரியாதை, தனியா போயிட்டு வந்துடாதுல. அது எப்படி நான் உங்களெல்லாம் கூப்பிடாம நான் போவேன்? நான் எல்லாரையும் கூப்பிட்டு தான் போவேன். தனியா போய் கூப்பிட்டு வந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. சின்னதாய்க்கு இப்பதான் முதல் பிள்ளை பிறந்திருக்கு, எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் பிள்ளை. அது எல்லாரையும் கூட்டிட்டு போய் கூட்டு வந்ததால எனக்கு ஒரு மரியாதை. நான் மட்டும் போனேன் என்ன யார் மதிப்பா? என்ன மருமான ஒத்தையில வந்திருக்கல, ஊரால கூட்ட வராண்டாமா அப்படின்லாம் கேட்பாவ. அது எல்லாரோட சேர்ந்தாமி போயிட்டு வரணும். நாளா ஊரெல்லாம் கூட்டு போகல, ஏன் பொண்டாட்டி காப்பு கட்டி கூட்டு வரும்போது ஏன்டாவு ₹1 கிடையாது. ஒன்னே மாதிரிதான் வேலைக்கும் போகல உரண்ட போகல, மழை தண்ணி இல்ல விளைச்சல் இல்ல ஒண்ணு இல்லாம ஆயிப்போச்சு. நான் மட்டும் போய் கமுக்கமா போய் என் பொண்டாட்டியை கூட்டு வந்தேன். என் மாமனார் என் மாமியார் சீ மறுபடியும் தனியா இருந்திருக்கல அப்படிதான் சொன்னாவா. நீங்க என்னமோ சொல்லிட்டு வாங்க, செலவு பண்ண நாள் செலவு பண்ண எனக்கு ரூபாய் யார் தரா? யாரும் 10 பைசா தந்தா செலவு பண்ணலாம். ஒரு ஆளு ஒரு பணம் நீட்ட மாட்டேங்கல, அது எப்படி கூட்டு போய் இப்படிதான் கூட்டு போனது. நான் என் மட்டும் கூட்டு வந்தேன் என் பிள்ளையும் பொண்டாட்டி. அதனால உன் செலவு தக்கனே பண்ணிக்காப்பா, ரொம்ப பண்ணாத. சரிண்ணா, நீங்க சொன்னா எல்லாம் சரியா தானே இருக்கும். ஒரு பெரிய மனுஷன் சொன்னா சரின்னு கேட்டுக்கணும். அப்படி இல்லாம சும்மா ஆடம்பரம் செலவு பண்ணி செலவை இழுத்து போட்டு கிடந்தா தலைக்கு மேல எனக்கெல்லாம் கடன் இருக்கும். நீங்க சொல்லி சரிதானே, நான் ஆடம்பரமா போக மாட்டேன். நம்ம வசதிக்கு தகுந்தாப்புல நான் போய் கூட்டு வந்துக்கிறேன். சரிண்ணா. கோபாலு காலையிலே போனேன்னா 5-6 கஞ்சி குடிச்சிட்டு கிணத்துக்கு போறேன்னு போனேன். கிணத்துல இருந்து பார்த்தா அங்கேயும் வேணும் ஆளக்கான எங்களை அப்படி ஊச்சிட்டு வேலை கை செட்டி சரியான போது அவனுக்கு கையில பிடிக்க முடியல. கையை தொட்டு போட்டு அலையும் போது அங்கே உட்காந்து அங்கே வலிக்கு இங்கே வைக்கணும் ஊற்ற முடங்கி கிடந்தான். கை கட்டு அவத்துலாம் கிடம் காலை மாலை சுத்த அலைஞ்சிட்டேன். எங்க அப்படி இப்படி அலைஞ்சிட்டாரு. ராத்திரி மேல விட்டு வேற ஆத்தாலும் தெரிஞ்சு ஆடான ஆட பார்ப்பேன். கண்ணு மட்டும் தெரியாமல பேசலாம். எங்க போனா ஊரை விட்டு வெளியூரா போயிட்டு என்ன தேடிட்டாலேதான். நான் என்ன சின்ன பிள்ளையா தொலைஞ்சு வந்து தேடிட்டாலே சொல்லிட்டு தானே போனேன் கிணத்துக்கு போறேன்னு மாதிரி ஏன் தேடுதல சும்மா இருக்க வேண்டியதால. சண்டைப்பட்ட ஆள் இல்லைன்னு என்ன தேடி வர நீங்க 2 ஆளும். சரி எல்லா ஆளையும் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆயிட்டு வீட்லயே இருந்துட்டேமே. சரி அதை ஒரு எட்டு பார்த்துட்டு பேசிட்டு பையன் வருவோமே. வீட்டுல என்ன பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்காங்க அங்க வந்து என்ன செய்ய ஒண்ணு செய்ய சும்மா தான் பூ குத்துச்சால குடிச்சிட்டு இருக்கேன். வாமுஞ்ச நீ பாரு யாமுஞ்ச நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். சரி அதான் அந்த ஆளையில பார்த்து சரி பழக்க விட்டுட்டு சரி தேரம் வச்சு போனா வீட்டுல போய் சாப்பிட்டா வாங்கணும்னு சரியா இருக்குன்னு இப்படி வாரேன். சும்மா காடு மாடு சுத்தினா சரியா வருமாடா. கொண்டாடி பிள்ளைல காப்பு கட்டி வீட்டுக்கிட்டு வரணுமா அந்த எண்ணம் இருக்கால. சமையல்காரன பாரு வீட்டுல பந்தல் போல வலிண்டா அதை என்னன்னு பாரு. அப்படி காரியமா என்னத்துக்காக அலைஞ்சா ஒரு பிரோஜனமா உண்டு சொல்லலாம். சும்மா அவனை பார்த்து இவனை பார்த்து உனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் போது அதுவும் ஆத்த கண்ணு முடியாம அறுக்க அவ்வளவு சொல்லிட்டு அழகல. அப்படி அறுக்கலாம் நீயும் அடங்க முடிய போல வீட்டுல இருக்க முடிய போல. சும்மா அவட்ட பேசணும் இவட்ட பேசணும் எவ்வளவு பின்னாடி அலையாத அலையுது சொல்லி ஊடு இன்னையோட சின்னதாய் தெரிஞ்சு அவ பாருங்க வரைய மாட்டாப்பா. அதை மனசுல வச்சுக்காமா.